தலை குனிந்து வந்து ஆணவம் இல்லாமல் திருநீறு பூசிக்கொள்வதால் தலை நிமிர்ந்து வாழலாம். திருப்பம் தரும் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவில். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. சிவபெருமான் பூவுலகில் வீரச்செயல் புரிந்த 8 தலங்கள் அட்ட வீரட்டானம் என்று போற்றப்படுகிறது. இதில் சிவனின் வீரம் அதிகம் வெளிப்பட்டதால் அதிகை வீரட்டானமாக திருவதிகை வீரட்டானம் திகழ்கிறது. இந்த கோவிலில் இறைவன் வீரட்டானேஸ்வரர், இறைவி பெரிய நாயகி. புண்ணியங்களை குவித்து முக்தியை தரும் அரிய கோவிலாக திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவில் விளங்குகிறது. இந்த கோவில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அமைந்துள்ளது. கோவிலை பற்றி சம்பந்தர், நாவுக்கரசர், அருணகிரிநாதர், மனவாசம் படைந்தார், வள்ளலார் ஆகியோர் பாடியுள்ளனர். எங்கும் நிறைந்த பரம்பொருளாகிய சிவபெருமான் திருவதிகையில் முப்புறம் எரித்ததை தொடர்ந்து பல நிகழ்வுகள் நடந்தன. திருவதிகை திருத்தலம் தோன்றி 5000 ஆண்டுகள் ஆக போகிறது. இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்த கோவில் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆணவம் கொண்ட 3 அசுரர்களின் இருப்பிடத்தை அழித்த சிவபெருமானுக்கு திருவதிகையில் கட்டப்பட்டுள்ள கோவில் காலத்தை வென்று நிற்கும் சிற்ப களஞ்சியமாக உள்ளது. இரகசிய தகவல்களின் பெட்டகமாக உள்ள இந்த கோவில் பல்வேறு உண்மைகளை உள்ளடக்கியதாக உள்ளது. கோவில் நுழைவு வாயில் ராஜகோபுரத்திற்கு முன் திருநீற்று மண்டபம் அமைந்துள்ளது. இது திருநீற்றின் பெருமையை உலகிற்கு உணர்த்திய தலம். இங்குதான் முன்பு ஒரு சமயம் சமய குரவர்கள் 4வரில் ஒருவரான அப்பர் பெருமான் சூளை நோய் வரப்பெற்று சைவ மதத்திற்கு திரும்பிய போது தமக்கையார் திலகவதி அம்மையாரின் திருக்கரங்களால் அப்பர் பெருமானுக்கு திருநீறு பூசி கோவிலுக்கு உள்ளே அழைத்து சென்றதால் திருநீற்றின் பெருமை உலகிற்கு உணர்த்திய தலமாகவும், திருநாவுக்கரசருக்கு வாழ்வில் திருப்பம் தந்த தலமாகவும் திருவதிகை திகழ்கிறது. மேலும் பொதுவாக எல்லா சிவத்தலங்களிலும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் திருநீரு கீழே சிந்தாமல் சிதறாமல் இருக்க அப்படியே அன்னார்ந்த நெற்றியில் பூசிக்கொள்வது வழக்கம். திருவதிகை திருத்தலத்தில் திருநீரு நெற்றியில் பூசும்போது தெரியாமல் கூட தலை நிமிர்ந்து அன்னார்ந்து பூச மாட்டார்கள், பூசக்கூடாது. தலை குனிந்து வந்து ஆணவம் இல்லாமல் திருநீறு பூசிக்கொள்வதால் தலை நிமிர்ந்து வாழலாம் என்பது ஐதீகம். இங்கு தலை குனிந்து வந்தால் தலை நிமிர்ந்து வாழலாம். தலை குனிந்து ஆணவம் கொள்ளாமல் வரும் பக்தர்களுக்கு திருப்பம் தரும் தலமாக இது திகழ்கிறது. திருவதிகை தலத்தின் புனித தீர்த்தமாக கருதப்படும் கெடில் நதியில் நீராடுவோர் கெடுதல் நீங்கி நன்மை அடைவார்கள். இந்த நதிக்கு தென் திசை கங்கை வாரணாசி ஆறு என்ற சிறப்பு பெயர்களும் உண்டு. இங்கு அக்னி மூலையில் அமைந்த சர்க்கரை தீர்த்தம், கோவில் உட்பிரகாரத்தில் அமைந்துள்ள சூளை தீர்த்தம் ஆகியவை பலருக்கு திருப்பங்களை தந்துள்ளது. கோவில் திருப்பணியின் போது பூமியிலிருந்து கிடைக்க பெற்ற வாராகி அம்மன் சிலை கோவிலின் முகப்பிலேயே அமைத்து வழிபடுகின்றனர். இந்த வாராகி அம்மனை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகளையும் வழக்கில் வெற்றிகளையும் கொடுத்து எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி திருப்பம் தரும் தாய்க்கு தாயாக வாராகி அம்மன் திகழ்கிறார். உள்ளே தலவிருட்சமாக சரக்கொன்றை திகழ்கிறது. சரக்கொன்றையை சுற்றி வந்து சரக்கொன்றை நாதரை வணங்கினால் நோய் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்பட்டு ஆரோக்கியம் பெருகும். செப்பு திருமேனியாக அமைந்துள்ள ஸ்தலநாயகர் வில்லேந்திய சிவபெருமான் திரிபுர சம்ஹார மூர்த்தி மூலவர் 16 பட்டங்களுடன் விளங்கும் லிங்க திருமேனியாக காட்சி பெறுகிறார். வீரட்டானேஸ்வரர் உமாதேவியாருடன் உருவத் திருமேனியாகவும் அருள்வாளித்து பக்தர்களுக்கு திருப்பம் தருகிறார். திருவதிகையில் ஒரு தடவை வந்து காலடி வைத்தாலே உன்னதமான மாற்றம் ஏற்படும் என்பது உண்மை. ஓம் நம சிவாய. எல்லாம் அவன் செயல்.